தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் திரு இரத்த மாதத்தின் 29வது நாள் என்று கடந்த 28 நாட்களாக இந்த ஜெப வழிபாட்டில் என்னோடு இணைந்து பயணித்தீர்கள், ஜெபித்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தியிருக்கிறார். உங்களுடைய வாழ்வில் இறைவன் செய்த அந்த அடையாளங்களை, அற்புதங்களையும் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள். அது ஒரு சாட்சிய நிலையாய் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். இன்று என் ஆண்டவர் உங்களுக்காக தரக்கூடிய அந்த இறைவார்த்தை எசாயா 49ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் பசியடையார், தாகமுறார், வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுகின்றவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுக்கள் அருகே வழி நடத்துவார். இந்த வார்த்தையில் உங்களுடைய விண்ணப்பத்தை எடுத்து வையுங்கள். இந்த நாள் முழுவதும் என் ஆண்டவர் உங்களோடு பேச இருக்கிறார். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, கருணை நிறைந்த கடவுள். கருணை, இரக்கம், பரிவு, பரிவிரக்கம் என்றெல்லாம் என் ஆண்டவரை சொல்லுகிறோம். ஆனால் இந்த ஆண்டவர் அந்த நிலையை எப்படி வெளிப்படுத்துகிறார்? தன்னுடைய கருணையையும் இரக்கத்தையும் பரிவையும் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, அதை வெறும் வார்த்தையால் புலப்படுத்துவதில்லை, அதை செயலில் வெளிப்படுத்துகின்றவர் தான் நம்முடைய கடவுள். எவ்வாறு அதை செயலில் வெளிப்படுத்துகிறார் என்பதை விவிலியத்தில் பல இடங்களில் நாம் புரிந்து கொள்ள முடியும். இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த அந்த தருணம், அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இதோ அவர்களுடைய வேண்டுதலை நான் கேட்டேன், அவர்களுடைய கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். என்றால் அவருடைய கண்கள் கண்டது, அவர்களுடைய காதுகள் கேட்டது. எந்த அளவுக்கு அவர் மனதுருகி இரக்கத்தோடு அந்த வார்த்தைகளை, அவர்களுடைய கண்ணீரை கண்டார் என்றால், அந்த மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பு, அந்த அன்புதான் கருணையாய் இரக்கமாய் வெளிப்பட்டது. அதை எவ்வாறு அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகின்ற பொழுது, அவர்களை அங்கிருந்து வெளியேற்றியது. அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்ற 10 கொடும் துயரங்கள் அங்கு வந்தது. அது ஆண்டவர் தன் மக்கள் மீது கொண்ட அந்த இரக்கத்தினுடைய வெளிப்பாடாக இருப்பதை பார்க்கலாம். ஆகவேதான் இங்கு இந்த வார்த்தையில் எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், இஸ்ராயேல் மக்கள் பாலை நிலத்தில் 40 ஆண்டுகள் வழி நடந்து செல்லுகின்ற பொழுது மேகத்தூணாய் அவர்களோடு இருந்தார், நெருப்பு தூணாய் அவர்களோடு இருந்தார், மன்னாவை கொடுத்தார், நீரை கொடுத்தார். அப்படியெனில் பசியோ தாகமோ வெப்ப காற்றோ வராது, அவர்களுக்கு நிகழாது என்று சொன்ன வார்த்தை இதுதான். தாகம் வந்தது, தண்ணீர் கிடைத்தது. அவர்களுக்கு பசி வந்தது, உணவு கிடைத்தது. வெயில் அடித்தது, மேகத்தூணாய் மறைந்து வந்தார் என் ஆண்டவர். இப்படி அவர்களோடு உடனிருந்து தன்னுடைய கருணையை, இரக்கத்தை வெளிப்படுத்திய அதே கடவுள் இன்று நம்மையும் கருணை கண் கொண்டு பார்க்கின்றார், கருணையோடு உள் வாங்குகின்றார், இரக்கத்தோடு நம்மை தேடி வருகின்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மகனே, மகளே, என் ஆண்டவர் உங்களை அன்போடு பார்த்து உங்களுக்கு தேவையானதை செய்து தருவேன் என்று சொல்லுகிறார். நீரூற்று என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? இந்த மக்கள் தாகத்தோடு வேதனைப்பட்ட தருணத்தில், தண்ணீருக்காக அவர்கள் துவண்டு போன தருணத்தில் அவர்களுக்கு நீரை கொடுத்த கடவுள். திருப்பாடல் 23ஆம் அதிகாரம் சொல்லுகிறதே, அவர் எங்களை நீர் நிலைகளுக்கு அழைத்து செல்வார், பசுமையான புல்வெளி மீது எங்களை இளைப்பாறச் செய்வார் என்று சொன்ன வார்த்தையைப் போல நம்முடைய வாழ்வில் வறண்டு போன நிலைகளை எல்லாம் எடுத்து மாற்றி அருளையும் ஆற்றலையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இரக்க நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வறண்டு போகும்போது, எங்களுடைய வாழ்க்கையிலே பசியோடும் தாகத்தோடும் வெயிலோடும் போராடுகின்ற பொழுது எங்கள் மீது கருணை காட்ட எங்களோடு இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே.
அப்பா, எங்கள் வாழ்வை வளப்படுத்துகின்றவராக, இரக்கத்தோடு எங்களை உற்று பார்க்கின்றவராக, நீரூற்றின் அருகாமையில் எங்களை வழி நடத்தி செல்பவராக, நீரூற்றில் எங்களை இளைப்பாறச் செய்கின்றவராக இருக்கின்றீரே. எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். உம்முடைய இரக்கமும் வழி நடத்துதலும் இரவும் பகலும் எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.